ஓம் சாந்தி. இன்றைய முரளி 5/1/2026. பாப்தாதா மதுவன். இனிய குழந்தைகளே, தந்தையின் ஸ்ரீமத் மூலமாக நீங்கள் மனிதரிலிருந்து தேவராகிறீர்கள். கீதையின் ஞானமும் ராஜயோகமும் உங்களை சம்பூர்ண தூய்மையாக்குகிறது. கேள்வி: சத்தியுகத்தில் ஒவ்வொரு பொருளும் மிக நன்றாக சதோ பிரதானமாக இருப்பது ஏன்? பதில்: ஏனென்றால் அங்கே மனிதர்கள் சதோ பிரதானமாக இருக்கின்றார்கள். எப்போது மனிதர்கள் நல்லவர்களாக இருப்பார்களோ அப்போது பொருட்களும் நன்றாக இருக்கும். எப்போது மனிதர்கள் கெட்டவர்களாக இருப்பார்களோ அப்போது பொருட்களும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். சதோ பிரதான உலகில் கிடைக்காத பொருளே இல்லை. எதையும் எங்கிருந்தும் வரவழைக்க வேண்டியதும் இல்லை. ஓம் சாந்தி. தந்தை இந்த சரீரத்தின் மூலமாக புரிய வைக்கிறார். இது ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. இதற்குள் ஆத்மாவும் இருக்கிறது, பரமபிதா பரமாத்மாவும் இருக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இதை முதலில் நன்றாக உறுதி செய்ய வேண்டும். அதனால் இவரை தாதா என்று சொல்கிறார்கள். குழந்தைகளுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கையிலேயே வலம் வர வேண்டும். உண்மையில் தந்தை யாருக்குள் பிரவேசம் செய்கிறாரோ அல்லது அவதரிக்கிறாரோ அவரை பற்றி சொல்லும் பொழுது நான் இவரது பல பிறவிகளின் கடைசியில் வருகிறேன் என்று தந்தை தானே சொல்கிறார். இது அனைத்து சாஸ்திரங்களின் சிரோன்மணி கீதையின் ஞானம் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இது ஸ்ரீமத் என்ற உயர்ந்த வழி, மிக உயர்ந்த பகவானின் வழி, மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அவரது ஸ்ரீமத் மூலமாக நீங்கள் மனிதரிலிருந்து தேவராகிறீர்கள். நீங்கள் அதற்காகவே வருகின்றீர்கள். உங்களை உயர்ந்தவர்களாக விகாரமற்ற வழியில் செல்லும் தேவி தேவர்களாக மாற்ற நான் வருகிறேன் என்று தந்தை தானே சொல்கிறார். மனிதரிலிருந்து தேவராகும் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். விகார மனிதரிலிருந்து விகாரமற்ற தேவராக மாற்ற வருகிறார். சத்தியுகத்தில் மனிதர்கள் இருப்பார்கள், ஆனால் தெய்வீக குணங்களோடு இருப்பார்கள். இப்போது கலியுகத்தில் அசுர குணங்களோடு இருக்கிறார்கள். எல்லாம் மனித உலகமே, எனினும் அவர்களுடையது ஈஸ்வரிய புத்தி, இவர்களுடையது அசுர புத்தி. அங்கே ஞானம், இங்கே பக்தி. ஞானமும் பக்தியும் வெவ்வேறாக இருக்கின்றன. பக்தியின் புத்தகங்கள் எத்தனை, ஞானத்தின் புத்தகங்கள் எத்தனை? தந்தை ஞானக்கடல், அவரது புத்தகமாக ஒன்றே இருக்க வேண்டும். யார் தர்மத்தை ஸ்தாபனை செய்தாலும் அவரது புத்தகமாக ஒன்று இருக்க வேண்டும். அது தர்ம புத்தகம் என்று சொல்லப்படும். முதலாவது தர்ம புத்தகம் கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை. முதலில் இருப்பது ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம். இந்து தர்மம் இல்லை என்பது குழந்தைகளுக்கு தெரியும். கீதையால் இந்து தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது என்றும் கீதையை ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார் என்றும் மனிதர்கள் நினைக்கிறார்கள். யாரிடமாவது கேட்டால் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதை சொன்னதாக பரம்பரையாக சொல்லி வருகிறார்கள் என்பார்கள். எந்த சாஸ்திரத்திலும் சிவ பகவான் வாக்கே இல்லை. ஸ்ரீமத் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாக்கு என எழுதியிருக்கிறார்கள். யார் கீதை படித்திருப்பாரோ அவருக்கு எளிதில் புரியும். இதே கீதா ஞானத்தால் மனிதரிலிருந்து தேவராக மாறினார்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இதை இப்போது தந்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ராஜயோகத்தை கற்பிக்கிறார், பவித்திரத்தையும் கற்பிக்கிறார். காமம் மகா சத்ரு, இதன் மூலமாகவே நீங்கள் தோல்வி அடைந்தீர்கள். இப்போது மீண்டும் அதனை வெற்றி பெறுவதால் நீங்கள் உலகை வெற்றி பெறுகின்றீர்கள். அதாவது உலகின் எஜமானர்கள் ஆகின்றீர்கள். இது மிகவும் எளிது. எல்லையற்ற தந்தை அமர்ந்து இவர் மூலமாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. இவர் பிறகு மனிதர்களின் எல்லையற்ற தந்தை. பெயரே பிரஜா பிதா பிரம்மா. நீங்கள் பிரம்மாவுடைய தந்தையின் பெயரை சொல்லுங்கள் என யாரிடமாவது கேட்டால் குழப்பம் அடைவார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் படைப்பு, இந்த மூவருக்கும் யாராவது தந்தையாக இருப்பார்தானே? நிராகார சிவன் இந்த மூவருக்கும் தந்தையாக இருப்பதை நீங்கள் காட்டுகிறீர்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரை சூட்ச்ம வதன தேவர்களாக காட்டுகின்றார்கள். அவர்களுக்கு மேலே இருப்பவர் சிவன். சிவபாபாவின் குழந்தைகளாக இருக்கும் ஆத்மாக்கள் அனைத்திற்கும் சொந்த உடல் இருக்கும் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அவர் எப்போதும் நிராகார பரமபிதா பரமாத்மா. நிராகார பரமபிதா பரமாத்மாவிற்கு நாம் குழந்தைகள் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். ஆத்மா சரீரத்தின் மூலமாக பரமபிதா பரமாத்மா என்று சொல்கிறது. எவ்வளவு எளிய விஷயங்கள்! இதை ஆ ஆ என்று சொல்கிறார்கள். யார் கற்பிக்கிறார்? கீதையின் ஞானத்தை யார் சொன்னார்? நிராகார தந்தை. அவருக்கு கிரீடம் போன்ற எதுவும் இல்லை. அவர் ஞானக்கடல், விதை ரூபம், சைத்தன்யம். நீங்களும் சைத்தன்ய ஆத்மாக்கள் தானே? அனைத்து மரங்களின் முதல் இடைக்கடை உங்களுக்கு தெரியும். நீங்கள் தோட்ட வேலை செய்வதில்லை, எனினும் எப்படி விதை போடப்படுகிறது, அதிலிருந்து எப்படி மரம் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது ஜட மரம், இது சைத்தன்ய மரம்.
உங்கள் ஆத்மாவில் ஞானம் இருக்கிறது, மற்ற யாருடைய ஆத்மாவிலும் ஞானம் இருப்பதில்லை. தந்தை சைத்தன்ய மனித சிருஷ்டியின் விதை ரூபம். எனவே மரமும் மனிதர்களுக்கே இருக்கும். இது சைத்தன்ய படைப்பு. விதை மற்றும் படைப்பில் வித்தியாசம் இருக்கிறது. மாவிதை போட்டால் மாமரம் வரும். பிறகு மரம் எவ்வளவு பெரிதாக வளர்கிறது. அதே போல மனித விதையால் மனிதர்கள் எவ்வளவு வளமாக வளர்கிறார்கள். ஜட விதையால் எந்த ஞானமும் இல்லை. அவர் சைத்தன்ய விதை ரூபம். அவரிடம் முழு சிருஷ்டி வடிவ மரத்தின் ஞானம் இருக்கிறது. அது எப்படி தோன்றி வளர்ந்து அழிகிறது என்பது தெரியும். இது மிகப்பெரிய மரம். அழிந்த பின் அடுத்த புதிய மரம் வரும். இது மறைமுகமாக இருக்கிறது. உங்களுக்கு ஞானமும் மறைமுகமாக கிடைக்கிறது. தந்தையும் மறைமுகமாக வந்திருக்கிறார். இங்கே செடி நடப்படுவது உங்களுக்கு தெரியும். இப்போது எல்லோரும் அழுக்காகி விட்டார்கள். நல்ல விதையிலிருந்து முதல் நம்பரில் எந்த இலை வருமோ அது யார்? சத்தியுகத்தின் முதலாவது இலை என ஸ்ரீ கிருஷ்ணரையே சொல்வார்கள். லட்சுமி நாராயணரை அல்ல. புதிய இலை சிறியதாக இருக்கும், பின்னர் பெரிதாகும். எனவே இந்த விதைக்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது. இவர் சைத்தன்யம், பிறகு இலைகளும் வருகின்றன. அவர்களுக்கு புகழ் ஏற்படுகிறது. இப்போது நீங்கள் தேவி தேவராகிறீர்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறீர்கள். நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்து இவர்களைப் போல ஆவதே முக்கிய விஷயம். சித்திரமும் இருக்கிறது. இந்த சித்திரம் இல்லை என்றால் புத்தியில் ஞானமும் வராது. இந்த சித்திரம் அதிக வேலைக்கு வருகிறது. பக்தி மார்க்கத்தில் இந்த சித்திரங்களுக்கும் பூஜை நடக்கிறது. ஞான மார்க்கத்தில் இந்த சித்திரத்தை வைத்து நீங்கள் இப்படி ஆக வேண்டும் என்று ஞானம் உங்களுக்கு கிடைக்கிறது. நாம் இப்படி ஆக வேண்டும் என பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொள்வதில்லை. பக்தி மார்க்கத்தில் எத்தனை கோவில்களை கட்டுகிறார்கள். எல்லோரையும் விட அதிக கோவில்கள் யாருக்கு இருக்கோ நிச்சயம் சிவபாபாவிற்கே இருக்கும். அவர் விதை ரூபம். அவருக்கு பிறகு முதல் படைப்பிற்கு கோவில் இருக்கும். முதலாவது படைப்பு இந்த லட்சுமி நாராயணர். சிவனுக்கு பிறகு இவர்களுக்கு அதிக பூஜை நடக்கிறது. தாய்மார்கள் ஞானம் கொடுக்கின்றார்கள். அவர்களுக்கு பூஜை நடப்பதில்லை. அவர்கள் கற்பிக்கிறார்கள். தந்தை உங்களுக்கு கற்பிக்கிறார். நீங்கள் யாருக்கும் பூஜை செய்வதில்லை. பாடம் கற்பிப்பவருக்கு இப்போது பூஜை செய்ய முடியாது. படித்த நீங்கள் எப்போது படிக்காதவராவீர்களோ அப்போது பூஜை நடக்கும். நீங்கள் தேவி தேவராகிறீர்கள். யார் நம்மை இப்படி மாற்றுகிறாரோ அவருக்கு பூஜை நடக்கும். பிறகு நமது பூஜை நம்பர்வார் நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு கீழே இறங்கி 5 தத்துவங்களுக்கும் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். சரீரம் 5 தத்துவங்களானது. 5 தத்துவங்களுக்கு பூஜை செய்தாலும் அல்லது சரீரத்துக்கு செய்தாலும் ஒன்றாகிறது. இந்த ஞான புத்தியில் இருக்கிறது. இந்த லட்சுமி நாராயணர் முழு உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள். இந்த தேவர்களின் ராஜ்யம் புது உலகில் இருந்தது. ஆனால் அது எப்போது இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. லட்ச வருடங்கள் என்று சொல்கிறார்கள். இப்போது லட்ச வருடங்கள் விஷயம் ஒருபோது யாருடைய புத்தியிலும் இருக்க முடியாது. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னர் நாம் ஆதி சனாத்தன தேவி தேவர் தர்மத்தில் இருந்தோம் என்பது இப்போது உங்கள் நினைவில் இருக்கிறது. தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்கள் பிறகு மற்ற தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆனார்கள். இந்து தர்மம் என்று சொல்ல முடியாது. எனினும் அழுக்கான காரணத்தால் தம்மை தேவி தேவர் என்று சொல்வது அழகாக இருப்பது இல்லை. அப்பவித்திரமானவர்களை தேவி தேவர் என்று சொல்ல முடியாது. மனிதர்கள் பவித்திர தேவிகளுக்கு பூஜை செய்கிறார்கள். அப்போது தாங்கள் நிச்சயம் அப்பவித்திரமாக இருக்கிறார்கள். அதனால் பவித்திரமானவர்களுக்கு முன்னால் தலைவணங்க வேண்டியிருக்கிறது. பாரதத்தில் குறிப்பாக கன்னியர்களுக்கு தலைவணங்குகிறார்கள். குமார்களுக்கு தலைவணங்குவது இல்லை. பெண்களுக்கு தலைவணங்குகிறார்கள். ஆண்களுக்கு ஏன் தலைவணங்குவதில்லை? ஏனென்றால் இந்த நேரம் ஞானம் முதலே தாய்மார்களுக்கு கிடைக்கிறது. தந்தை இவருக்குள் பிரவேசமாகிறார். உண்மையில் இவர் ஞானத்தின் பெரிய நதி என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இவர் ஞான நதியாகவும் இருக்கிறார், ஆணாகவும் இருக்கிறார். இவர் மிகப்பெரிய நதி பிரம்மாபுத்திர நதி. எல்லாவற்றையும் விட பெரியது. அது கல்கத்தாவின் அருகில் கடலில் சென்று கலக்கிறது. அங்கே திருவிழாவும் நடக்கிறது. ஆனால் இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் மேலா என்பது அவர்களுக்கு தெரியாது. அது தண்ணீரின் நதி. அதற்கு பிரம்மபுத்திரா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பிரம்மத்தை ஈசன் என்று சொல்கிறார்கள். அதனால் பிரம்மபுத்திராவை மிக புனிதமாக கருதுகிறார்கள். பெரிய நதியாக இருப்பதோடு பவித்திரமாகவும் இருக்கிறது. பதித்த பாவனர் என உண்மையில் கங்கையை சொல்லாமல் பிரம்மபுத்திராவையே சொல்ல வேண்டும். இவருக்கு மேலாவும் நடக்கிறது. இது ஞானக்கடல் மற்றும் பிரம்மா நதியின் மேலா. பிரம்மா மூலமாக எப்படி தத்தெடுக்கப்படுகிறது என்ற ஆழமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது பின்னர் காணாமல் போகிறது. இது முற்றிலும் எளிய விஷயம். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுத் தருகிறேன். பிறகு இந்த உலகம் அழிந்துவிடும் என்பது பகவான் வாக்கு. சாஸ்திரங்கள் போன்ற எதுவும் இருக்காது. பிறகு பக்தி மார்க்கத்தில் இந்த சாஸ்திரங்கள் இருக்கும். ஞான மார்க்கத்தில் சாஸ்திரங்கள் இருப்பதில்லை. இந்த சாஸ்திரங்கள் பரம்பரையாக வருகின்றன என மனிதர்கள் நினைக்கின்றார்கள். ஞானம் கொஞ்சம் கூட இல்லை. கல்பத்தின் ஆயுள் 1,00,000 வருடங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் பரம்பரை என்று சொல்கிறார்கள். இது அஞ்ஞான இருள் என்று சொல்லப்படுகிறது. இப்போது குழந்தைகள் உங்களுக்கு எல்லையற்ற படிப்பு கிடைக்கிறது. அதை வைத்து நீங்கள் முதல் இடைக்கடையின் ரகசியத்தை புரிய வைக்க முடியும்.
உங்களுக்கு இந்த தேவி தேவர்களின் வரலாறு புவியியல் முழுமையாக தெரியும். இந்த பவித்திர இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் பூஜைக்குரியவர்களாக இருந்தார்கள். இப்போது அழுக்கான பூஜாரிகளாகிவிட்டார்கள். சத்தியுகத்தில் இருப்பது பவித்திர இல்லற மார்க்கம், இங்கே கலியுகத்தில் இருப்பது அப்பவித்திர இல்லற மார்க்கம். பிற்காலத்தில் துறவற மார்க்கம் வருகிறது, அதுவும் நாடகத்தில் இருக்கிறது. அதை சன்னியாசி தர்மம் என்று சொல்கிறார்கள். வீடு வாசலை திறந்து காட்டிற்கு போகிறார்கள், அது எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம். அவர்கள் பழைய உலகில் தான் இருக்கிறார்கள். நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம், பிறகு புது உலகிற்கு போ என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். உங்களுக்கு நாள் கிழமை நொடி சகிதமாக அனைத்தும் தெரியும். அந்த மனிதர்கள் கல்பத்தின் ஆயுளை லட்ச வருடங்கள் என்று சொல்கின்றார்கள். இதற்கு முழுமையாக கணக்கு பார்க்க முடியும். லட்ச வருடங்கள் விஷயங்களை யாரும் நினைவு செய்ய முடியாது. இப்போது தந்தை யார், எப்படி வருகின்றார், என்ற வேலை செய்கிறார், என்ன வேலை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அனைவருடைய தொழிலையும் ஜாதகத்தையும் அறிந்திருக்கின்றீர்கள். மற்றபடி மரத்திற்கு அநேக இலைகள் இருக்கின்றன, அவற்றை எண்ண முடியாது. இந்த எல்லையற்ற சிருஷ்டி வடிவம் மரத்திற்கு எத்தனை இலைகளாக நாம் இருக்கிறோம்? 5000 வருடங்களில் எத்தனை கோடிகள், அப்போது லட்ச வருடங்களில் எவ்வளவு எண்ண முடியாத மனிதர்களாக பெருகுவார்கள். சத்தியுகம் இத்தனை வருடங்கள், திரேதாயுகம் இத்தனை வருடங்கள், தாப்பர் யுகம் இத்தனை வருடங்கள் என எழுதப்பட்டிருப்பதை பக்தி மார்க்கத்தில் காட்டுகிறார்கள். அதனால் தந்தை அமர்ந்து குழந்தைகள் உங்களுக்கு இந்த எல்லா ரகசியங்களையும் புரிய வைக்கிறார். மாவிதையை பார்க்கும் பொழுது மாமரம் முன்னால் வருந்தானே, இப்போது மனித சிருஷ்டி விதை ரூபம் உங்கள் முன்னே இருக்கிறார். உங்களுக்கு அமர்ந்து மரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். ஏனென்றால் சைத்தன்யமாக இருக்கின்றார். நமது இந்த மரம் தலைகீழானது என்று சொல்கிறார். இந்த உலகில் என்ன இருந்தாலும் அது ஜடமோ சைத்தன்யமோ எல்லாம் அப்படியே ரீபீட் ஆகும் என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். இப்போது எவ்வளவு வளர்ந்து கொண்டு போகிறது. சத்தியுகத்தில் இவ்வளவு இருக்க முடியாது. இந்த பொருள் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜப்பானிலிருந்து வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். சத்தியுகத்தில் ஆஸ்திரேலியா ஜப்பான் போன்ற எதுவும் இருப்பதில்லை. நாடகப்படி அங்குள்ள பொருட்கள் இங்கே வருகின்றன. முதலில் அமெரிக்காவில் இருந்து கோதுமை போன்றவை வந்தன. சத்தியுகத்தில் எங்கிருந்து வராது, அங்கிருப்பதே ஒரே தர்மம். எல்லா பொருட்களும் நிறைவாக இருக்கும். இங்கே தர்மங்கள் அதிகமாகி கொண்டே போகின்றன. அத்தோடு எல்லா பொருட்களும் குறைந்து கொண்டே வருகின்றன. சத்தியுகத்தில் எங்கிருந்து வாங்குவதில்லை. இப்போது பாருங்கள், எங்கிருந்து வாங்குகின்றார்கள். மனிதர்கள் பின்னாளில் அதிகமாகிறார்கள். சத்தியுகத்தில் கிடைக்காத பொருளே இருக்காது. அங்கிருக்க ஒவ்வொரு பொருளும் சதப்பிரதானமாக மிக நன்றாக இருக்கும். மனிதர்களே சதப்பிரதானமாக இருப்பார்கள். மனிதர்கள் நன்றாக இருக்கும் பொழுது பொருட்களும் நன்றாக இருக்கும். மனிதர்கள் கெட்டவர்களாகும் போது பொருட்களும் நஷ்டம் கொடுப்பதாக இருக்கும். அறிவியலின் முக்கிய பொருள் அணுகுண்டுகள். அதன் மூலம் எவ்வளவு அதிக அழிவு ஏற்படும். எப்படி செய்திருப்பார்கள்? அதை செய்யும் ஆத்மாவிடம் முதலிலிருந்தே நாடகப்படி ஞானம் இருந்திருக்கும். எப்போது நேரம் வருமோ அப்போது அவரிடம் இந்த ஞானம் தோன்றும். யாரிடம் என்ன அறிவு இருக்குமோ அந்த வேலை செய்வார். பிறருக்கும் கற்றுக் கொடுப்பார். கல்பமாக எந்த பாகத்தை நடித்தாரோ அதையே நடித்து கொண்டு இருப்பார். இப்போது நீங்கள் எவ்வளவு ஞானம் நிறைந்தவர் ஆகின்றீர்கள். இதைவிட அதிக ஞானம் இருப்பதில்லை. நீங்கள் இந்த ஞானத்தால் தேவர்கள் ஆகின்றீர்கள். இதைவிட உயர்ந்த ஞானம் வேறு எதுவும் இல்லை. அது மாயாவின் ஞானம். அதன் மூலம் அழிவு ஏற்படுகிறது. அந்த மனிதர்கள், அதாவது விஞ்ஞானிகள், நிலைவிற்கு போகிறார்கள், தேடுகின்றார்கள். உங்களை பொறுத்தவரை எதுவும் புதிய விஷயமில்லை. இவை அனைத்தும் மாயாவின் பகட்டு. அதிக ஷோ காட்டுகின்றார்கள். மிக ஆழமாக போகின்றார்கள். ஏதாவது அதிசயத்தை செய்து காட்டவேன் என்று புத்தியில் அதிகம் கசக்கி பிழிகின்றார்கள். அதிக அற்புதங்களை செய்தால் பிறகு நஷ்டம் ஏற்படுகிறது. என்னென்னவற்றை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். அவற்றை தயாரிப்பவர்களுக்கு இதன் மூலம் அழிவு ஏற்படும் என்பது தெரியும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. மறைமுக ஞானத்தை சிந்தனை செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தேவர்களின் சித்திரத்தை முன்னால் பார்க்கும் பொழுது அதற்கு வணக்கமும் வந்தனமும் செய்வதற்கு பதிலாக அவர்களைப் போல ஆவதற்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். 2. சிருஷ்டியின் விதைரூப தந்தையையும் அவரது சைத்தன்ய படைப்பையும் புரிந்து ஞானம் நிறைந்தவராக வேண்டும். இந்த ஞானத்தை விட மேலான ஞானம் எதுவும் இருக்க முடியாது என்ற போதையில் இருக்க வேண்டும். வரதானம். ஒரு தந்தையை தவிர வேற யாரும் இல்லை. இந்த பாடத்தின் நினைவால் ஒரே ரசனை ஸ்திதியை உருவாக்கும் உயர்ந்த ஆத்மா ஆகுக. ஒரு தந்தையை தவிர வேற யாரும் இல்லை. இந்த பாடம் நிரந்தரமாக நினைவில் இருந்தால் ஸ்திதி ஒரே ரசனையில் இருக்கும். ஏனென்றால் எல்லா ஞானமும் கிடைத்திருக்கிறது. அநேக பாயிண்டுகள் இருக்கின்றன. எனினும் பாயிண்டுகள் இருந்த போதும் பாயிண்ட் ரூபத்தில் இருக்க வேண்டும். எந்த நேரம் ஒருவர் கீழே இழுப்பாரோ அந்த நேரத்தின் அதிசயம் இது. ஒரு நேரம் விஷயம் கீழே இழுக்கும், ஒரு நேரம் மனிதர், ஒரு நேரம் ஏதாவது பொருள், ஒரு நேரம் வாயுமண்டலம் கீழே இழுக்கும். இப்படி நடக்கவே செய்யும். எனினும் நொடியில் இந்த எல்லா விஸ்தாரமும் முடிந்து ஒரே ரசனை ஸ்திதி இருக்க வேண்டும். அப்போது உயர்ந்த ஆத்மா பவ என்ற வரம் பெற்றவர் என்று சொல்வார்கள். ஸ்லோகன்.
ஞான சக்தியை தாரணை செய்யுங்கள். அப்போது தடை யுத்தம் செய்வதற்கு பதிலாக தோல்வி பெறும். அவ்யக்த செய்கை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனமற்றவராக இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். இப்போது நீங்கள் எல்லோரும் அப்படி முக்தி பெற்று மாஸ்டர் முக்தி வள்ளல் ஆகுங்கள். அதனால் அனைத்து ஆத்மாக்களும் இயற்கையும் பக்தர்களும் முக்தி பெற வேண்டும். அதாவது அனைத்து ஆத்மாக்களும் இயற்கையும் பக்தர்களும் முக்தி பெற வேண்டும். இப்போது பிரம்மபாபா எனது ஒவ்வொரு குழந்தையையும் எப்படி ஜீவன் முக்தி பெறுவார் என இந்த ஒரு விஷயத்தில் தேதி உணர்வில் இருக்கிறார். அதற்காக கடைசியில் ஜீவன் முக்தி பெறுவோம் என நினைக்காதீர்கள். நீண்ட கால ஜீவன் முக்தி ஸ்திதியின் பயிற்சி நீண்ட கால ஜீவன் முக்த ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரி ஆக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.